ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? கிராமத்தில் வாழ்கின்ற கந்தன் என்பவரை பற்றின ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு குட்டி கிராமம் இருந்துச்சா. அந்த கிராமம் பார்க்கிறதுக்கு பச்சை பசலேன்னு அழகா இருக்குமா. அந்த கிராமத்தில் கந்தன் என்ற ஒரு நல்ல விவசாயி இருந்தாராம். அவர் ஒரு ஏழை விவசாயம். அவர் ஏழை விவசாயியா இருந்தாலும் அவர் அனைவருக்கும் உதவி செய்யும் பண்பு அவர்கிட்ட இருந்துச்சான். அதனால அந்த ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் அவரை ரொம்ப பிடிக்குமா. அந்த கிராமத்துல சில மாதங்களா மழை பெய்யலையா. மழை பெய்யாததுனால விவசாயம் பண்ண தண்ணீர் இல்லாம அங்க இருந்த செடி வயல் மரம் எல்லாம் காய்ந்து போகிற மாதிரி ஆயிடுச்சான். கந்தனுக்கு காய்ந்த மரம் செடிகளையெல்லாம் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டானா. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். கிராமத்து மக்களை அழைத்து பக்கத்து கிராமத்தில் இருக்கும் ஒரு குளத்தில் இருந்து கால்வாய் அமைத்து தண்ணீரை வயலுக்கு கொண்டு வர முடிவு பண்ணினானாம். கந்தன் கால்வாய் அமைப்பதற்காக மறுநாள் அனைவரையும் வர சொல்லியிருந்தானாம். மறுநாள் குளத்தின் அருகே கந்தன் சென்று பார்த்தபோது ஒரு சிலர் மட்டுமே அங்கே இருந்தார்களாம். கந்தன் வந்தவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு வராதவர்களை எண்ணி கவலைப்படாமல் தனது வேலையை தினமும் செய்து கொண்டிருந்தானாம். குளத்தின் அருகே குழி தோண்டி பள்ளம் வெட்டும் வேலைகளை செய்தார்களாம். அதை பார்த்த பெண்களும் குழந்தைகளும் அவனுக்கு உதவி செய்ய அவர்களும் முன்வந்து கால்வாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டார்களாம். கந்தனும் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றானாம். பெண்களும் குழந்தைகளும் வேலை செய்வதை பார்த்த மற்ற கிராமத்தினர்களும் அவனுக்கு உதவி செய்தார்களாம். அனைவரும் இணைந்து வேலை செய்ததால் சில நாட்களில் அழகான கால்வாய் உருவாகியிருந்தாம். குளத்தில் இருந்து கால்வாய்க்கு தண்ணீர் வர தொடங்கியதாம். கால்வாய் வழியாக தண்ணீர் ஓடி பாய்ந்து செடிகளுக்கும் வயல்வெளிகளுக்கும் சென்றதாம். சிறிது நாட்களில் காய்ந்த வயல்கள் நன்றாக வளர்ந்தன. அதை பார்த்த கிராமத்து மக்களும் கந்தனும் மகிழ்ச்சியாக இருந்தார்களாம். ஹாய் குட்டீஸ், பாத்தீங்களா? ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது என்ன தடங்கள் வந்தாலும் தொடர்ந்து அந்த வேலையை நாமும் அந்த கந்தன் மாதிரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்தால் நன்மை உண்டாகும். ஓகேவா குட்டீஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். டாடா, பை பாய்.